யாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ. எங்காகிலும் பார்த்தது உண்டோ, நீருடன் சேர்ந்தது உண்டோ, யார் யாரினை விழுங்குவர் என்பதை சொல்வாருண்டோ. ஒருத்தே தடையாவா மற்றொருத்தே தடை வெல்வா, ஒருத்தே அசுர ஒருத்தே அரச கருத்தில் ஒட்டவரே, காத்து ஒருத்த கங்கு ஒருத்த பத்தி எரிஞ்சிடும் நெருப்பறி, இழுக்கும் மூச்சிலும் இருவர் பேச்சிலும் நட்பு வாசமே நூறாண்டு வாழணுமே. Guy, yeah. If anything should ever happen to me, you'd rush over right away, wouldn't you? You're damn right. Never doubt it. என்ன எதுக்கவும் எவனும் பொறக்கவில்லை. ஒன்ன தடுக்கவும் என்ன எதுக்கவும் எவனும் பொறக்கவில்லை. காற்று அடிக்கையில் கையால் அதை எவனும் குடிக்கவில்லை. போடு அட்டம் போடு நம்ம கேட்க எவனும் இல்லை. சூரியன் கொடிய நீட்டி சுறாவளி நடைய காட்டி, வீரமே எங்கும் விதக்க இங்கு வந்தானே, கொஞ்சமே நாங்க சிரிக்க பங்கு தந்தானே, ஆகாச முகில கூட்டி புலோகு முழுசு ஓட்டி, இன்னலா இன்னல் தனிக்க தயவு செஞ்சானே, ஊரலா மன்ன நினைச்ச தரும நெஞ்சானே. நாம திரும்ப போலாமா? சரி போலாம். என்ன ஆனாலும் நான் உன்கிட்ட மட்டும் தோத்து போக மாட்டேன். ஆமா ஆமா, வாய் கிழிய பேச. மாட்டிக்கிட்டியா? ஒருத்த வாழாவான் மற்றொருத்த போர் செய்வான், ஒருத்தன் கர்ஜன ஒருத்தன் கல்லண இரட்ட பிரளயமே, ஆனை ஒருத்த சீனை ஒருத்த இணைஞ்சு வளம் வரும் கழகமே, இழுக்கும் மூச்சிலும் இருவர் பேச்சிலும் நட்பு வாசமே நூறாண்டு வாழணுமே. நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த நாட்களை வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அதுல ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான், நம்ம நட்பு. சாஸ்கே, நீ தனிமையில எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல நான் என்ன மாதிரி இன்னொருத்தனும் இருக்கானு உணர்ந்தப்ப என்ன தோணுச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது. உண்மை என்னன்னா, நான் உன்ன மாதிரி ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ ஒரு விதத்துல நீ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். ஒரு
அன்னைக்குதான் முதல் தடவை. நான் அதை எப்பவும் மறக்க மாட்டேன். மொழிய நீட்டி சுறாவளி நடைய காட்டி ஈரமே எங்கும் மிதக்க இங்கு வந்தானே கொஞ்சமே நாங்க சிரிக்க பங்கு தந்தானே. கொஞ்சம் அந்த நதியை நல்லா பாருங்க. இந்த தண்ணியை எப்பவும் யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இவங்களோட பேட்டிலும் இதே மாதிரியான ஒண்ணுதான். நருட்டோ அப்புறம் சாஸ்கே இவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீ சொன்னது எப்போ என்ன பாதிக்காது. ஆனா நீ பண்ணதை நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு முட்டாள தலைவனா வச்சிருந்தா அது அந்த டீமுக்கே பிரச்சனை. சொல்றது புரியுதா? அவன் என்னுடைய best friend. அவனை பத்தி நீ தப்பா பேசிட்ட. எவ்வளவு தைரியம் இருக்கணும். நான் வச்சிருந்த கடைசி சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கோ. என்னை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கோ. ஆனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி மட்டும் தப்பா பேசுன. எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல தோணுது. எனக்கும் தான்